முதல்ல வந்து சாண்ட்ரா அழுதுட்டு இருந்தாங்க. ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து கடைசியில் ரம்யா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, விக்ரம் வந்து அவர் வந்து ஷோ காட்டுறதுக்காக என்னை வந்து கன்சோல் பண்ணுற மாதிரி என்கிட்ட வந்து பேசினாரு. நீங்கள் இது பண்ணுறதுக்கு நானாக கிடைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் டீ குடிக்கலான்னு உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது அங்கே டீ ரெடி ஆகலையோ ரெடி ஆகுதோ என்னவோ சம்திங். அந்த டைமில் பார்வதி வெளியில் வராங்க. உடனே பார்வதியும் சாண்ட்ராவும் வெளியில் கார்டன் ஏரியாவில் போய் உட்காடுறோம். நீ எங்கள் 2 பேருக்கும் டீ கொண்டு வருவியான்னு கேட்குறாங்க. ரம்யாவும் ஓகேன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் போயிட்டு கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அமித் பார்த்தியா, ஓகே கேப்டன்சிக்கு கரெக்டாக பிரிச்சிருக்காரு, 6 பேர் கிச்சன் அப்படிலாம் கரெக்டாக பிரிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே சாண்ட்ராவும் பார்வதி 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிளீனிங் ஹவுஸ் கிளீனிங் வந்து 2 பேரும் நல்லா ஓபி அடிக்கிறாங்க. ஏன்னா ஹவுஸ் கிளீனிங்கில் அரோரா இருக்காங்க, சபரி இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் நல்லா ஓபி அடிக்கிறாங்க, ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டு பட் அமித் ஓகே நல்லா இது பண்ணோடனே பார்வதி சொல்கிறாங்க, ஸோ ஓகே அமித் இஸ் நாட் ஆஸ் பேட் அஸ் தீஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அமித் நாட் பேட்லாம் கிடையாது, அமித் வந்து நல்லவர், அவர் வந்து இந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னு சொல்கிற கம்பேரிசன்லேயே வரமாட்டார், அவர் நல்ல மனுஷன் சொல்லிவிட்டு இவங்க வந்து கார்டனில் வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறமா இவங்க 2 பேர் சொல்கிறாங்க, அமித் வந்து பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நம்ம பக்கம் வந்துட்டாரு, ஆனால் திவ்யாவை பற்றியா அவள் அந்த பக்கம் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே இப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஆமாம் அவள் ரொம்ப பிரஜனுக்கு ரொம்ப துரோகம் பண்ண மாதிரி பண்ணிட்டா, நான் அவர் எப்போ பார்த்தாலும் திவ்யா அவள் சாப்பிட்டாளா அவள் சாப்பிடலையா அப்படி தங்கச்சின்னு அப்படி வச்சுருந்தாரு, ஆனால் அவளை பார்த்தியா அப்படின்னு. உடனே பார்வதி ஆமாம்மா ஒரு இது கூட இல்லை அப்படின்னு இந்த பக்கம் திவ்யாவும் வியானாவும் சேர்ந்து பேசுகிறத காமிக்கிறாங்க. அப்படி அந்த பக்கம் போய் அப்படியே சேர்ந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் பார்வதி 2 பேருமே சொல்கிறாங்க. இவங்க யாருமே பேச மாட்டாங்க. சாண்ட்ரா வந்து நேற்றுக்கு அப்படி கத்தி வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ அவங்க என்ன தான் பண்ணணும், தனியாக உட்காந்து அழுதுட்டு இருந்தால் சீன் போடுறான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணு எங்கே தான் போகும், வேறு யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் உட்காடுறாங்க. எனக்கு உண்மையிலே அவங்க எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகிறத பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு 4 வீக்ஸ் திவ்யா கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, சோப் மாப் டாஸ்கில் வந்துட்டு கேப்டனாக இருக்கும்போது அவள் வந்து எனக்கு என் மேலே ரொம்ப இது இருக்குது, நான் போகணுன்னு அவள் நினச்சா, ஏன்னா அந்த சோப் மாப் டாஸ்கில் அந்த கிச்சன் டீமுக்கு கேப்டன் ஆகணுங்கும் போது அவள் எனக்கு சாண்ட்ராவோ கனியோ யார் வந்தாலும் ஓகேன்னு சொன்னால், நீ சாண்ட்ரா பேர் வரணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உதவே எனக்கு தெரிஞ்சிருச்சு திவ்யாக்கு என் மேலே ஒரு பொறாமை இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்வதி இப்படி சொல்லும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் அவள் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவாள், என்கிட்டையும் அப்படி தான் பண்ணுவாள், ஒரு குரூப்பாக இருந்தாலே அவளோட வாய்ஸ் தான் அதிகமாக கேட்கும்னு பார்வதி சொல்கிறாங்க. பார்வதி பாவம் சத்தம் கம்மியாக பேசுகிறாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, இந்த என்கிட்ட கேட்டால் முதல்ல மைக்கை கலட்டு நாமினேஷனில் இந்த வாட்டி யார் பேரை சொல்லணும்னு என்கிட்ட கேட்டான்னு சொல்கிறாங்க. எனக்கு சத்தியமாக இதில் நம்பிக்கை இல்லை, திவ்யா வந்து மைக்கை கலட்டுன்னு சாண்ட்ராவை கூப்பிட்டு கேட்டாங்கன்னு. யாராச்சும் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அவங்க அப்படி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு உடனே இப்போ நான் சொன்னேன், உனக்கு யாரை சொல்லணுமோ சொல்லுன்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, ஸ்கூல் டாஸ்க் அப்போ சாண்ட்ரா சொன்னாங்களா அந்த நாட்டி கிட்ஸாக இருக்கணும்னு சொல்லி விஜய் சொன்னப்போ சாண்ட்ரா எனக்கு அது தெரியும்னு சொன்னாங்களாம். அப்போ திவ்யா கேட்டாங்களே, ஹே உனக்கு தெரியும்னா நீ எனக்கும் சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லி கேட்டாங்களாம். உடனே அதுக்கு பார்வதி ஏற்றி விடுறாங்க, ஹே அது என்ன உன்னோட டாஸ்க்கை நீ தான் பண்ணணும், அதனால் அடுத்தவங்க சொல்லி கொடுக்கணும் நீ சொல்கிறதுன்னு. இவங்க சொன்னாங்க பானபத்திர ஓனாண்டி வக்ரம்லாம் சொல்லியிருக்கக்கூடாது, எனக்கு யாராச்சும் சொல்லி கொடுக்கணும்னு. அவங்க திவ்யா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு தெரியும்னா எனக்கும் சொல்லியிருக்க வேண்டியதானடின்னு. எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்வதி சொல்கிறாங்க, இருந்தாலும் உனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாவது கொடுக்குறாளா பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, மாரல் சப்போர்ட்டு கூட கொடுக்க வேண்டாம், ஆனால் நேற்று போனோடனே அதை கபோர்டு இது பண்ணணும்னு சொல்லதெல்லாம் அப்பா ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. சொன்னோடனே ஆனால் நேற்று அவங்க கொஞ்சம் இமோஷனல் ஆனாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. சொன்னோடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, அது யார் எழுதாலும் அவளுக்கு அழுக வந்துருமா, அவள் சொல்கிறதெல்லாம் இல்லை, உண்மையிலே திவ்யா அழுதுருவாங்க, நம்ம பார்த்துருக்கோம் லைவில், அதை தான் திவ்யா செய்கிறாங்க. அதை வந்துட்டு சாண்ட்ரா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தமாக பார்வதி எல்லாமே திவ்யா அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டா, அவங்க எஃப்ஜே கனி அரோரா எல்லாருமே அவளை அந்த பக்கம் கூப்பிடுறாங்க. அப்புறம் இல்லை இவன் இந்த பெட்ரூம் செட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவன் அங்கே வரலன்னு சொல்லிட்டா, பட் அந்த கேங்கில் போய் சேர்ந்துட்டாங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. திவ்யாவை வந்து முதல்ல இவங்க கூட தான் இருந்தாங்க, இவங்க வேண்டவே வேண்டாம் பேசவே மாட்டேன்னு அடிச்சு வரட்டுனா அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும், அதனால அங்கே போய் பேசுகிறாங்க. ஸோ இது என்ன மாதிரி ஒரு காசிப் செஷன் எனக்கு புரியல. உங்களுடைய கமெண்ட்ஸ்